வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ பேராசை பேர் நஷ்டம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா டி ஃப்ளிப் ஃப்ளாப். அப்படியே லேட்ச்லேருந்து ஓடி வந்து ஃப்ளிப் ஃப்ளாப் ஓடி வந்துட்டோம். ஓகே ஃப்ளிப் ஃப்ளாப்னா என்ன? ஃப்ளிப் ஃப்ளாப் இஸ் அன் எட்ஜ் ட்ரிகர்டு டிவைஸ், எட்ஜ் சென்சிட்டிவ் டிவைஸ். ஸோ கிளாக் 0லேருந்து 1 போகும்போதோ இல்லைனா 1லேருந்து 0 போகும்போதோ ஒர்க் ஆகும். பாசிட்டிவ் எட்ஜ் ட்ரிகர்டு, நெகட்டிவ் எட்ஜ் ட்ரிகர்டு, அந்த மாதிரி. ஓகே, நம்ம வந்து பாசிட்டிவ் எட்ஜ் ட்ரிகர்டு முதல்ல பார்த்துருவோம். ஓகே, ஏதாவது ஒன்று தெளிவாக பார்த்து வச்சுக்கணும். பாசிட்டிவ் எட்ஜ் ட்ரிகர்டு டிவைஸ் ஃப்ளிப் ஃப்ளாப் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ டி ஃப்ளிப் ஃப்ளாப் வந்து இருக்கிறதுல ஈஸியான ஃப்ளிப் ஃப்ளாப், பயங்கர ஈஸினா இருக்கிறதுல இதுதான். ஓகே, இது வந்து முதல்ல வந்து லாஜிக் சர்க்கியூட் வரையணும் இல்லையா? அதுக்கு என்ன செய்யணும்? ஸ்டாண்டர்டாக எஸ்ஆர் ஃப்ளாப்பை வரைஞ்சிக்கிறோம். ஓகே, எஸ்ஆர் ஃப்ளாப் வரைவோம் தெரியுமா? வேறு லெவலில் வரைவோம் இல்லையா நம்ம ஃபாஸ்ட்டாக? ஓகே, இது வரைக்கும் ஓகே. நெக்ஸ்ட்டு 2 NAND கேட்டை போடுவோம். போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு இங்கேருந்து ஒரு இன்புட்டு, இவங்க 2 பேரையும் சேர்த்து கிளாக்காக கொடுப்போம். இங்கே வருது. ஓகே, இது பேர் என்ன? கிளாக். கிளாக்குன்னு போட்டுக்கணும். அப்புறம் ஒரு பல்ஸை போடணும். அப்புறம் இப்படி ரைசிங் எட்ஜை மீன் பண்ணுறோம். கரெக்டாக இதுதான் பேசிக்காக போடுவோம் நம்ம. ஓகேங்களா? இப்போது இங்கே இருக்கு இல்லையா எஸ்ன்னு போடுவோம், இங்கே ஆர்னு போடுவோம் இல்லையா? இப்போ என்ன செய்ய போகிறோம் தெரியுமா? இதை வந்து ஒரு இன்வெர்ட்டர் போட்டுருங்க. இன்வெர்ட்டர் தெரியுமா? நாட் கேட்டு. அவரை கனெக்ட் பண்ணி அவரை இவரோட ஜாயின் பண்ணி விட்ருங்க. ஓகேயா? இதற்கு பேர் வந்து டின்னு கொடுத்துருங்க. ஸோ எஸ்ஆர் ஃப்ளிப் ஃப்ளாப் மாதிரியே வரைஞ்சிட்டோம். முதல்ல என்ன பண்ணிருக்கோம்? எஸ்ஸையும் ஆரையும் ஒரு நாட் கேட் வழியாக ஜாயின் பண்ணிட்டோம். ஸோ இதை வந்து டெஃபினேஷனில் நீங்கள் எழுதிக்கணும். ஆக்சுவலாக டி ஃப்ளிப் ஃப்ளாப் இஸ் கன்ஸ்ட்ரக்டட் பை கனெக்டிங் அன் இன்வெர்ட்டர் பிட்வீன் எஸ் அண்ட் ஆர் இன்புட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது சிம்பிளில் வரையணும்னு வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிளாக வரைய போகிறோம். இதை வந்து இதையே ஈக்குவலண்ட்டாக வரைகிறதுக்கு என்ன செய்வோம்னா, யூஸ்வலாக எஸ்ஆர் லேட்ச் போட்டுப்போமா, நடுவில் கிளாக்கை போட்டுப்போமா. பாசிட்டிவ் எட்ஜ் ட்ரிகர்ட்னா என்ன செய்வோம்? ட்ரையாங்கிள் சிம்பிள் போடணுமா. உள்ளுக்குள் ட்ரையாங்கிள் சிம்பிள், கிளாக் இருக்கா? ஓகே. அப்புறம் இது என்னது? கியூ. இது வந்து கியூ பார் போடுவோமா. ஓகே 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 ஓகே. இப்போ எஸ்ஸையும் ஆரையும் என்ன செய்யணும்? ஒரு நாட் கேட் வழியாக ஜாயின் பண்ணி விட்டுருவோம். பண்ணியாச்சு. இதுக்கு பேர் டின்னு கொடுத்துட போகிறோம். ஓகேயா? ஃபைன். ஸோ இது இப்போ இதையே இது என்டையர் திங்குக்கு வந்து போடணும்னு வச்சுக்கோங்க. டி ஃப்ளிப் ஃப்ளாப்க்கு வந்து ஒரு சிம்பிள் வேணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. இதுக்கு தான் இது, அதே தான் இது. ஸோ சிம்பிள் டைரெக்டாக டின்னு போட்டுக்கோங்க. கியூ போடுங்க, கியூ பார் போடுங்க, ஒரு கிளாக் போடுங்க. பேசிக்காக இவ்வளோதான். ஓகே, ஸோ இது வந்து டைரக்ட் டி ஃப்ளிப் ஃப்ளாப்போட சிம்பிள். இது கிளாக். இது என்ன பண்ணியிருக்கோம்? எஸ்ஆர் ஃப்ளாப்பை எப்படி டியாக மாற்றிருக்கோம் அப்படிங்கிறதுக்கு புரியறதுக்கோசரம் இது போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஃபைன். இப்போ இதில் என்ன பியூட்டி அப்படின்னா, எஸ்ஆர் ஃப்ளிப் ஃப்ளாப் இருக்குல்ல, எஸ்ஆரில் வந்து நம்ம எத்தனை 4 காம்பினேஷன்ஸ் பார்ப்போமா? 0 0 0 1 1 0 1 1 4 காம்பினேஷன் பார்ப்போம். இங்கே என்ன செஞ்சுருக்கோம்? எஸ்சிக்கு வந்து ஒரு இன்வெர்ட்டர் வழியாக ஆர் கனெக்ட் பண்ணிட்டோம். அப்படின்னா எஸ் 0வாக இருந்தால் ஆர் என்னவா இருக்கும்? 1. எஸ் 1ஆக இருந்தால் ஆர் 0. ஸோ இந்த 2 கேஸ் தான் பாசிபிளே. முதல் 2 கேஸும் வரவே வராது. ஸோ பயங்கர ஈஸி இது. ஓகேயா? S0 R1, S1 R0 இந்த 2 கேஸ் தான் பாசிபிள். அப்புறம் இங்கே என்ன பண்ணியிருக்கோம் பாருங்களேன். இங்கே தானே யூஸ்வலாக எஸ் இருந்திருக்கும். எஸ்ஸுக்கு பதிலாக டின்னு பேரை மாற்றிருக்காங்க. ஸோ எஸ்ஸுங்கிறதுக்கு பதிலாக பேரை வந்து டின்னு மாற்றிட்டாங்க. ஸோ புரியுதா? ஸோ நீங்கள் ஆரையும் மறந்துடுங்க. ஆரையும் மறந்துடுறோம், முதல் ரோவையும் எடுத்துடுறோம், கடைசி ரோவையும் எடுத்துடுறோம், எஸ்ஸுக்கு பதிலாக டின்னு பேரை வச்சிடுறோம். அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து இதோட ஒர்க்கிங் பற்றி பார்த்தோம்னா ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும் நம்மளுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கேரக்டரிஸ்டிக் டேபிள் வரைய போகிறோம். ஓகேயா? யாரெல்லாம் இன்புட்ஸ் இருக்காங்க? இந்த ஃபைனல் சர்க்கியூட் பார்த்தீங்கன்னா கிளாக் இருக்காரு. அப்புறம் யார் யார்? எஸ் தான் டி. அப்புறம் அவ்வளோதான் அவுட்புட் வந்து QN+1. அப்புறம் இங்கே என்ன? ஸ்டேட் போட்டுக்க போகிறோம். ஓகேயா? ஃபைன். கிளாக் வந்து எப்போதுமே ரைசிங் எட்ஜ் போடணும். இத்தனை ரோஸ்லாம் தேவையே இல்லை. 2 ரோ போதும். எதெல்லாம் வேலிட் கேஸோ அதுக்கு மட்டும் எழுதினா போதும். ஓகேயா? D0னா என்ன ஆகும்? D0னா S0, S0னா R1, R1னா ரீசெட். D1னா S1, S1னா R0, S1னா செட் 1. ஓகேயா? ஸோ சிம்பிளாக தெரியுமா? ரொம்பலாம் யோசிக்காதீங்க. டி என்னவோ அதை அப்படியே காப்பி அடிச்சிடுங்க. அவ்வளோதான். டி என்னவோ அதுதான் அவுட்புட்டில் வரும். ரொம்ப சிம்பிளாக இருக்குது பார்த்தீங்களா? ஓகே. ஸ்டேட்டுங்கிறது என்ன? ஸ்டேட்டுனா ஸ்டேட் ஆஃப் இன்புட் அப்படின்னு போட்டுக்கோங்க. ஸ்டேட் வந்து ஸ்டேட் ஆஃப் இன்புட். இன்புட் என்னவோ அதுதான் அவுட்புட்டு. ரொம்ப ஈஸி. ஸோ இங்கேயும் டக்கு டக்குன்னு போட்டுருவோம்.
ஸோ என்னன்னா வந்து மொத்தமே வந்து இப்போ எத்தனை இன்புட்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். ட்ரூத் டேபிள் வரையும் போது இது வந்து கேரக்டரிஸ்டிக் டேபிள். ஓகே, கேரக்டரிஸ்டிக் டேபிள் இது வந்து ட்ரூத் டேபிள். ட்ரூத் டேபிள் என்ன செய்வோம், எல்லா இன்புட்ஸ் கிளாக் ஒரு இன்புட்டு, எஸ் கிடையாது சாரி டி, அப்புறம் கியூஎன் மறந்துடாதீங்க. அவுட்புட் யார், QN+1 ஃபியூச்சர் ஸ்டேட். ஓகே, கிளாக்கு இப்போ என்ன DQN ரெண்டு தானே இன்புட்ஸ் எடுத்துக்க போகிறோம் மெயினாக. கிளாக்குங்க ஒரு ஹீரோ இல்லையா, ஒரு ஹீரோ தனியாக வச்சுக்கோங்க. DQN எத்தனை 4 இருக்குமா, 0001 10 ஐயோ 101 காப்பி பேஸ்ட் பண்ணால் இதான் பிரச்சனை, புரியுதா? கேர்லெஸ்ஸாக காப்பி பேஸ்ட் பண்ணக்கூடாது. 0001 1011 ஃபைன், சூப்பர். இப்போ கிளாக் அப்ளை பண்ண என்ன ஆகும், டி என்னவோ அதுதான் அவுட்புட், டி என்னவோ அதுதான் அவுட்புட், டி என்னவோ அதுதான், டி என்னவோ அதுதான். ஸோ QN இருக்கார் இல்லையா, பாவம் அவர் மதிக்கவே இல்லை நம்ம ஆக்சுவலாக அவர். ஓகேயா, ஸோ இது என்னது, ஸ்டேட் ஆஃப் இன்புட், ஸ்டேட் ஆஃப் இன்புட் எல்லாத்துக்குமே ஸ்டேட் ஆஃப் இன்புட். இப்போ அதர்வைஸ் கிளாக் வந்து ஃபாலிங் எஜ்ஜாக இருந்தாலோ கிளாக்கோட லெவலாக இருந்தாலோ அப்போல்லாம் என்ன செய்யணும் அப்படின்னாக்க, டி வந்து என்னவா வேணாலும் இருந்துட்டு போட்டோம், QN என்னவோ அதுதான் காப்பி ஆகும். ஓகே, கியூவப்பா மதிக்காமல் இருந்தோம் இல்லையா, அவர் வருத்தப்பட்டார். அதனால் தம்பி நீ கவலைப்படாதப்பா, கிளாக் வந்து பாசிட்டிவ் எஜ்ஜாக இல்லாத போதெல்லாம் ஒன்றை தான் நான் யூஸ் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இன்ஆக்டிவ் இன்புட்ஸ், இன்புட் வந்து இன்ஆக்டிவ் இன்புட்டு நம்ம வந்து ஹோல்டுன்னு எடுத்துக்கலாம், லேட்ச்னு எடுத்துக்கலாம். வேணும் ப்ரீவியஸ் அவுட்புட்டை வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிறோம். புரிஞ்சுதா ஈஸியாக? பார்க்கலாமா நெக்ஸ்ட் கிளாஸை? பாய்.